குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. Good சரி evening, sir. Good evening. சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் உங்களோட கதைக்க போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களோட கதைக்க போறேன். இதில் 2026ஆம் ஆண்டு ஆக்களும் இருக்கிறீங்க, 2025ஆம் ஆண்டு ஆக்களும் இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு வினா என்ற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக வரும். அது ஒவ்வொரு வருடங்களும் வரும். இப்போ 2019ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு, இப்படி தொடர்ச்சியான வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டுபிடிப்பு வினாக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். சரி, இந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்களுக்கு எத்தனை வினாக்கள் சொல்லிட்டா வரும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வினாக்கள் எங்களுக்கு கட்டாயம் வரும். நான் கதைக்க போது செய்முறை புவியியல் பத்தியா ரெண்டு ரெண்டு வினாக்கள் எங்களுக்கு ஷுவர் பண்ணி நாங்க படிக்கலாம். இந்த ரெண்டு ரெண்டு வினாக்களும் எங்களுக்கு ஷுவராக ஒவ்வொரு வருடங்களும் வரும் என்று சொல்லி இந்த ரெண்டு வினாக்களையும் நாங்க படிக்கிறதால நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு மொத்தமாக 10 வினாக்கள் வரும் செய்முறை புவியியல்ல. நாங்க 10 வினாக்கள்ல ரெண்டு வினாக்களை மிக இலகுவான முறைகள்ல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த கண்டுபிடிப்பு வினாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வினாக்களை இவங்க கேட்கிறாங்க எந்த அலகு பகுதிகளில் இருந்து இவங்க எங்களுக்கு இந்த ரெண்டு வினாக்களையும் தூக்கி போடுறாங்கன்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரி, ஓகே. இவங்க எந்த பகுதிகளில் இவங்க முக்கியத்துவப்படுத்துறாங்க, இது எப்படி இவங்க போடுறாங்கன்ற விஷயங்களையும் நாங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நிறைய பிள்ளைகள் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கண்டுபிடிப்பு வினாக்கள் வார சந்தர்ப்பங்கள்ல சும்மா குறுக்கு பாட்டில போட்டு வர்றது. நான் நிறைய செமினார்களுக்கு போயிருக்கிறேன். அப்ப பிள்ளைகள்கிட்ட அந்த வினாக்கள் வருகிற சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைகள் சொல்றது வந்து, சார் எங்களுக்கு தெரியாது சார், ஆனா நாங்க அந்த வினாக்களை செகண்ட் பாட்டுக்கு எடுத்து செய்யறோம், ஆனால் எங்களுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு வருதில்லை சார் என்ற மாதிரி நிறைய பிள்ளைகள் சொல்லுங்கள். சரி, அந்த ரெண்டு வினா பகுதிகளும் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க உங்க எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு அழகு தான் இந்த தரவு தகவல் என்ற வினாக்கள். சரிதானே? தரவு மற்றும் தகவல் என்ற வினாக்கள்ல இருந்து உங்களுக்கு கண்டுபிடிப்பு வினாக்கள் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக வரும், ஒவ்வொரு ஆண்டுகளும் வரும். சரிதானே? நீங்க 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான வினாக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. சரிதானே? இந்த முறை உங்களுக்கும் வரும், 2026க்கும் வரும், 2027க்கும் வரும், 2028க்கும் வரும், தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. இரண்டாவது பகுதி எதென்று சொல்லி பார்த்தீங்கன்னா வரைவு. இதுவும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற வினா பகுதிகள். சரிதானே? இந்த ரெண்டு வினா பகுதிகளையும் நாங்க முழுமையாக கண்டுபிடிப்பு ரீதியாக நாங்க படிக்கிறதுல எங்களால் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப இங்க ஒரு விஷயத்தை பிள்ளை நீங்க வடிவா தெளிவா விளங்கி வச்சிருக்க வேணும். இங்க நீங்க படிக்கிறது வராது. நீங்க என்னதான் போய் படிச்சாலும், என்னதான் கிளாஸ்ல ஓடி ஓடி படிச்சாலும் நீங்க படிக்கிறது வினாக்கள் எங்களுக்கு வராது. இப்ப உதாரணமா சொல்ல போனால், இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணமா ஒரு வரைவுகள் படிப்பிக்கிறேன். இப்ப உதாரணமா ஒரு வட்ட வரைவு படிப்பிக்கிறேன்னு வைங்க. ஒரு வட்ட வரைவு படிப்பிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுல வினாக்களை தந்து அதுல எக்ஸாம்பிள் தந்து நான் உங்களுக்கு திருத்தி மார்க்ஸோட போட்டு உங்களோட ஃபைனலுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆனா நீங்க ஃபைனல் பேப்பர்ல போய் அங்க இருக்கின்ற ஒரு வினா பகுதிகள், இப்ப உதாரணமா எம்சிக்யூக்கு வருகின்ற ஒரு வினா பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தந்திருக்கிற உதாரணங்கள் அங்க வராது. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு உதாரணங்கள் தான் வரப்படும். நீங்க அதை நான் படிப்பிச்சதை வச்சு யோசிச்சு நீங்க அதுக்கு கண்டுபிடிச்சு கோடு போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கண்டுபிடிப்பு வினாக்கள் இருக்கின்ற ஒரு ட்ரிக்கான விஷயமாக வந்து இருக்கும். அதை நாங்க எப்படி கண்டுபிடிச்சு எப்படி நாங்க கோடு போடுறது என்றதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இருக்கும். சரி, மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பௌதிக புவியியலோ மானிட புவியியலோ நான் படிப்பிக்கிறது அப்படியே வரும், நீங்க அப்படி எழுதிப்பட்டு வருவீங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்பு வினாக்களை பொறுத்த வரைக்கும் நான் படிப்பிக்கிறதோ நான் உதாரணம் தாரதோ அங்க வராது. அங்க ஒரு வித்தியாசமான முறைகள்ல அந்த எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதே டைம்ல தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வினாக்கள் வரும். சரி, அந்த ரெண்டு வினாக்களையும் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த டைப்ல நாங்க கண்டுபிடிச்சு நாங்க கோடு போட போறோம் என்ற விஷயங்களையும் சொல்லி உங்களுக்கு கடந்த கால வினா பகுதிகளில் வருகின்ற விஷயங்களையும் வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தி சில உதாரணங்களுக்குரிய சில எக்ஸாம்பிள்களுக்குரிய சில நோட்டும் உங்களுக்கு தந்து விடுறேன். சரிதானே? அப்ப நீங்க இனிமேல் சிம்பிளான வகைகள் என்ன செய்வீங்க அப்படின்னா இனி இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டுபிடிக்க போறீங்க. சரி, இதுல இந்த தரவு தகவல் என்ற விஷயங்களை பத்தி நான் இதுக்கு முன்னுக்கு நிறைய தரம் கதைச்சிருக்கேன். நம்ம கிளாஸ்கள்ல நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறேன். ஸோ நான் அதை பத்தி கதைக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், எங்களுக்கு அதுவும் தெரியாது, எங்களுக்கு அதுவும் செய்யறது கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கலாம இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நான் அதையும் இன்னும் ஒரு கிளாஸ்களில் போட்டு எடிஷனலாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். சரி, இப்போ நான் உங்களோட கதைக்க போறது இந்த ரெண்டு வினா பகுதிகளில் மிக முக்கியமாக கதைக்க போவது வரைவு. நிறைய பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே இந்த வரைவுகள் எப்படி கண்டுபிடிக்கிற விடயங்கள் தெரியாது. என்னட்ட முதல் வந்த ஆக்களுக்கு அது தெரியும். என்னட்ட முதல்ல இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு
அந்த விஷயங்கள் பத்தி வடிவா தெரிஞ்சிருக்கும். அது பக்கண்டு கண்டுபிடிக்குங்கள். இந்த லேட்டா ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு அது ஒரு கஷ்டமான பகுதியாக இருக்கும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. சில பேர் கட்டித்தனமா செய்வீங்க, சில பேருக்கு அதுல கஷ்டமா இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி கண்டுபிடிச்சு நாங்க கோடு போடுறதுன்றதுல நிறைய பிள்ளைகளுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டு இன்னும் ஒரு பகுதியை பத்தி உங்களுக்கு நான் இதுல கதைச்சு வரேன். சரி, ஓகே. முதலாவது, எங்களுடைய சிலபஸ்ல இருக்கிற வரைவுகளை மட்டும்தான் நீங்க யோசிக்க வேணும். இதை தவிர தேவையில்லாத வரைவுகளை பத்தி படிக்கிறதோ, தேவையில்லாத வரைவுகளை பத்தி நீங்க போயிட்டு தேடுறதோ முதல் நிப்பாட்டுங்க. இந்த வரைவுகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த ஏழு படிக்கிற பிள்ளைகள் ஒரு பழக்கம் இருக்குது என்னன்னு சொன்னால், புதுசா ஒரு வினாக்களை அவங்க தூக்கி போட்டோன்னு அது தொடர்பாக தேடி குழப்பம் அடைகிறது. முக்கியமான ஒரு பிரச்சனை அதுதான். சரி, எங்களோட சிலபஸ்ல இருக்கிற வரைவுகளை மட்டும் நாங்க படிச்சு நாங்க போய் எக்ஸாம் எழுதி ஏத்திரச்சி தேர்வு எடுக்கிறோம். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேணும். சரி, ஓகே. எங்களோட சிலபஸ்கள்ல என்னென்ன வரைவு முறைகள் இருக்குது என்ற விஷயங்களை பத்தி நம்ம இங்க கதைப்போம். சரி, முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், மிக முக்கியமாக நான் இது ஒரு 3 டைப்பா வச்சு விளங்கப்படுத்துறேன். நான் உங்களுக்கு அதாவது ஆரம்பத்தில் ஸ்டார்ட்ல படிப்பிக்கும் போது பொதுவா வச்சு விளங்கப்படுத்தினால், இப்ப இதுல நிறைய பேர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால இதை நான் 3 டைப்பா உடைச்சி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? முதலாவது டைப் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முக்கியமாக இதுல 3 வரைவுகள் மிக முக்கியமாக இருக்குது. இந்த முதலாவது டைப்ல 3 வரைவுகள் மிக முக்கியமாக இருக்கும். முதலாவது வரைவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பார் வரைவுகள். முதலாவது வரைவு வந்து பாத்தீங்கன்னா பார் வரைவுகள் என்று சொல்லுவோம். முதலாவது வரைவுகள் பார் வரைவுகள். இரண்டாவது வரைவுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிய வேணும் கோட்டு வரைவுகள், கோட்டு வரைவு. மூன்றாவது வரைவுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வட்ட வரைவு, வட்ட வரைவு. இந்த வட்ட வரைவுக்கும் இதுக்கு நிறைய மறுபெயர்களும் இருக்குது. நான் இதுக்கு முன்னுக்கு நான் இந்த யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பேன் இந்த மறுபெயர்கள் சம்பந்தமாக. பார் வரைவுக்கு சலாகை வரைவு என்று சொல்லுவாங்க, சலாகை வரைவு என்று சொல்லுவாங்க. வட்ட வரைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை வரைவு என்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்ட வட்டம் என்று சொல்லுவாங்க, பிரிக்கப்பட்ட வட்டம் என்று சொல்லியும் இதுக்கு மறுபெயர்களையும் சொல்லுவாங்க. சரிதானே? இப்படி இந்த 3 டைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வரைவுகளுக்குள்ள வாருது. அது என்ன வரைவுகளுக்கு வரும்ன்றதை நான் இப்ப உங்களுக்கு கதைச்சு விடுறேன். இன்னும் ஒரு டைப் இருக்குது. இது முதலாவது டைப் வந்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த வரைவுகள் கண்டுபிடிக்கிறதுல இது வந்து ஒரு முதலாவது டைப் விஷயம்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு அடுத்ததா கதைக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைப். ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்னஸா இதைத்தான் எங்களுக்கு சொல்லும். இப்ப உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டு சலாகை வரைவு, கோட்டு சலாகை வரைவு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூம்பக வரைவு. சரிதானே? கூம்பக வரைவு, கூம்பக வரைவு. சரிதானே? இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா யூனிக்கா ஒரு விஷயத்தை மட்டும்தான் கதைக்கும். இதுல தேவையில்லாத வேறு விஷயங்களை இதையும் பத்தி இது கதைக்காது. இந்த 2 வரைவுகளும். சரி, மூன்றாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா படங்களின் அடிப்படையில கீறுற வரைவுகள். படங்களின் அடிப்படையில வச்சுக்கொண்டு நாங்க வரைகிறது. இதுல எங்களுக்கு தெரிய வரும் ஒரு 3 டைப் இருக்குது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இடக்கணிய படம், இடக்கணியம், இடக்கணியம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமகணியம், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமகணியம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாய்ச்சல், பாய்ச்சல் படம். சரிதானே? இந்த 3 டைப் தான். இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுடைய சிலபஸ்ல வருகின்ற கண்டுபிடிப்பு சார்ந்த வினா பகுதிகள். சரி, இப்ப நாங்க இது ஒவ்வொன்றையும் எப்படி இலகுவான முறைகள்ல கண்டுபிடிச்சு இப்ப நாங்க கோடு போட போறோம் என்ற விஷயத்தை பத்தி தான் இப்ப நாங்களோட கதைக்க போறோம். சரி, இந்த கோட்டு வரைவுகளும் இந்த பார் வரைவுகளும் இந்த வட்ட வரைவுகளும் கிட்டத்தட்ட ஒரே போலதான், ஒரே விஷயங்களை தான் எங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். இப்ப உதாரணமா பார் வரைவு இல்லாட்டி நீங்க வட்ட வரைவுகளை பயன்படுத்தலாம், வட்ட வரைவுகள் இல்லாட்டி நீங்க பார் வரைவுகளை பயன்படுத்தலாம். சரி, உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்களுக்கு நீங்க போய் எடுத்து பார்க்க போறோம். உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு சார்ந்த வினாவுல பார் வரைவு வந்தால் வட்ட வரைவு வராது, வட்ட வரைவு வந்தால் பார் வரைவு வராது. ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் உங்களுடைய வரைவுகள்ல போடுவாங்க. அது எப்படி நாங்க ரிஜெக்ட் பண்ற விஷயத்தையும் பத்தி நான் உங்களுக்கு கிளியரா கதைச்சு விடுவேன். சரிதானே? ஓகே. இது பார் வரைவுகள்ல 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் எப்பயுமே வடிவம் ஞாபகம் வச்சிருக்க வேணும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சேர்க்கை என்றதை பத்தி கதைக்கும். சரிதானே? சேர்க்கை என்ற விஷயங்களை பத்தி கதைக்கும். இத என்ற யூடியூப் சேனல்ல 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி போட்டிருக்கிறேன். வேணுமென்றால் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு இந்த யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். 2024ஆம் ஆண்டாங்களுக்கு பாருங்க. அதுகளும் அதே போல படிச்சிருந்த அந்த யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு என்னென்ன பிள்ளைகள் செய்திருக்குங்கள், அந்த யூடியூப் சேனல்ல பார்த்து படிச்சிருந்தா அந்த பிள்ளைகள் அந்த 2024ஆம் ஆண்டுல சிம்பிளா கோடு போட்டிருக்கும். சரி, இதுல முதலாவது சேர்க்கை, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் என்ற விஷயங்களை பத்தி இங்க பிரதிநிதித்துவப்படுத்தும். சரிதானே? வர்த்தகம். இந்த 2 விஷயம் தான் எங்களுக்கு எங்க வரும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா வட்ட வரைப்புக்கும் வரப்போகுது.
சரிதான், இந்த ரெண்டு விஷயம் தான் இங்க எங்களுக்கு வட்ட வரை வரப்போகுது. சரி, வர்த்தகம் என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், இந்த ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி, இது மூன்றும் எங்களுக்கு வர்த்தகம் சார்ந்த விஷயம் தான் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி சார்ந்த விஷயங்கள். இப்ப உதாரணமா நெல் உற்பத்தி, சிறுபோகம், பெரும்போகம், இப்படி ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த வர்த்தகம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகம் அல்லது சேர்க்கை ரெண்டு விஷயங்களை பத்தி எங்களுக்கு கூடுதலாக இந்த ரெண்டு வரைவுகளும் கிடைக்கும். இது ரெண்டு தான் எங்களுக்கு இருக்கிற கீவேர்ட்ஸ். சரிதானே? இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். சரி, அடுத்தது கோட்டு வரைவுக்கான கோட்டு வரைவுகள் எங்களுக்கு எப்படி வரும் என்று பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூன்று விடயங்கள் இருக்குது. இந்த மூன்று விடயம் தான் நீங்க எங்களுக்கு கீவேர்ட்ஸா வரும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா மாற்றம், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வளர்ச்சி, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாற்றம், வளர்ச்சி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்றது, போக்குகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. போக்கு அப்படி சொல்லுவாங்க, போக்குகள். இப்படி மூன்று விதமான டைப்புகள்ல எங்களுக்கு கோட்டு வரைவுகளை நாங்க கண்டுபிடிக்க வேண்டி வரும். சரிதானே? முதலாவது பார் வரைவுகளும் வட்ட வரைவுகளும் சேர்க்கை வர்த்தகம் பத்தி கதைக்கும். கோட்டு வரைவுகள் மாற்றம், வளர்ச்சி, போக்கு, இந்த ரெண்டு மூன்று விஷயத்தையும் பத்தி கதைக்கும். நாங்க சிம்பிளா நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதுல கோட்டு சலாகை வரைவுகள் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கு தான் இங்க ஸ்பெஷல் ஆயிருக்கும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இது வெப்பநிலை வளைவீழ்ச்சி மட்டும்தான் கதைக்கும். இந்த கோட்டு சலாகை, கோட்டு சலாகைன்றது ரெண்டும் ஒண்டா சேர்த்து வச்சு வரைகிறது கோட்டு சலாகை வரைவுகள். சரிதானே? இந்த கோட்டு சலாகை வரைவுகளை பொறுத்த வரைக்கும் சர்மா உங்களோட மைக்குகளை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்களா. கோட்டு சலாகை வரைவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து தான் வரையப்படும். பிள்ளைகள் உங்களோட மெக்குகள் வந்து ஒன்றுல இருந்து அதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள. அசிவா அசிவா நீங்களா இல்லை, நான் மெக்குகளை ஆஃப் பண்ணா இல்ல மெக்கும் ஆஃப் ஆயிரும். நீங்க உங்களோட நீங்க இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது பிள்ளைங்க உங்களோட மெக்குகளை கொஞ்சம் பாருங்க, நீங்க ஒன்றுல வச்சிருக்கிறீங்களா இல்லையான்றதை ஒரு கட்டாயம் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கோட்டு சலாகை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு விடயங்கள் மட்டும்தான் இங்க யூனிக்கா இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையை மட்டும் கதைக்கும், வெப்பத்தை மட்டும் கதைக்கும். இது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மழை வீழ்ச்சி மட்டும் கதைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மழை வீழ்ச்சி மட்டும் கதைக்கும். சரிதானே? மழை வீழ்ச்சி மட்டும் இதுல கதைக்கும். வெப்பநிலை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடுகளாகவும், மழை வீழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சலாகைகளின் மூலம் காட்டப்படும். வெப்பநிலைய கோட்டிலையும் மழை வீழ்ச்சியிலையும் சலாகையிலையும் வச்சு காட்டுற வரைவுகளை கோட்டு சலாகை வரைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். நேற்று நான் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர், மினிஸ்ட்ரியால வந்து ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அதுல போய் பாருங்க, வரைவுகள்ல கோடுகளையும் சலாகைகளையும் சேர்த்து வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் அந்த கோட்டு சலாகை வரைவுகளாக வந்து இருக்கும். சரிதானே? அப்ப இந்த கோட்டு சலாகை வெப்பநிலை மழை வீழ்ச்சியும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா காட்டப்படும். வேற வரையா தனியா காட்டல, ரெண்டும் சேர்த்து ஒரே வரைவுகள்ல காட்டப்பட்டிருக்கிறதான் நாங்க கோட்டு சலாகை வரைவுகள் என்றுவோம். அடுத்தது இந்த இருக்கிற கூம்பக வரைவு. கூம்பக வரைவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு இங்க வயது பால் சேர்க்கைகளை மட்டும் எங்களுக்கு எடுத்து காட்டும். சரிதானே? வயதையும் பாலையும் ரெண்டையும் சேர்ந்து வர வேணும். வயது மட்டும் வந்தாலும் எங்களுக்கு வராது, பால் மட்டும் தனியாக வந்தாலும் வராது. வயதையும் பாலையும் சேர்த்து காட்ட வேணும். உண்டா காட்டுற வரைவுகளை தான் நாங்க இங்க கூம்பக வரைவுகள் என்றுவோம். ஒரு சனத்தொகையினுடைய வளர்ச்சி, ஒரு சனத்தொகையினுடைய திட்டமிடல்கள், ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி, ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றங்கள், இதுகள் எல்லாம் இந்த கூம்பக வரைவுகளை நாங்க காட்டலாம். ஏனென்றால் இங்க வயது பால்ன்றதன் அடிப்படையில் வந்து எடுத்துக்காட்டப்படுறதால. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இங்க முதலாவது வந்து கோட்டு வரைவு, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கூம்பக வரைவு. இது ரெண்டும் எங்களுக்கு யூனிக்கா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்காட்டும். நீங்க கோடு போடுற சந்தர்ப்பங்கள்ல இது ரெண்டையும் வந்தா மட்டும் கோடு போடுறது இல்ல, விட்டு போட்டு போய் பேசாம போடுறது. சரிதானே? இந்த ரெண்டு வரைவுகளும் பாடுறது மிக குறைவு. ஆனா சில வீடுகள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அடுத்தது இடக்கணிய படம். இடக்கணிய படம்ன்றது நாங்க பெரும்பாலும் இதுல காட்டுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த படங்களை வச்சு காட்டுவோம். ஒன்று இலங்கை படமோ உலக படங்களோ ஏதாவது ஒன்றுல வச்சுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த படங்களை, இந்த வரைவுகளை வச்சு காட்டுவோம். இது வந்து எதை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பரம்பல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி, ரெண்டு விஷயத்தையும் காட்டும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா பரம்பல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி. பரம்பல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி. சரிதானே? இந்த விஷயத்தை மட்டும் காட்டும். அடுத்த சமகனிய படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை இந்த சமகனிய படங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை, சரிதானே? வெப்பநிலை, வெப்பம், அமுக்கம், அமுக்கம், இட உயரம், இட உயரம், ஆழம், ஆழம், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மழை வீழ்ச்சி, மழை வீழ்ச்சி.
மலை வீழ்ச்சி இதுகள் எல்லாமே நாங்க கோடுகள் மூலம் கீறி காட்டுறதுல எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுறதான் இந்த சமகணிய படம். இவ்வளவுதான் நாங்க பெரும்பாலும் சமகணிய படங்கள் எடுத்து காட்டுறது. அடுத்தது பாய்ச்சல் வரைவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒன்றினுடைய திசை அல்லது நகர்வுகளை எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது பாய்ச்சல் வரைவு. ஒன்றினுடைய போக்குகள். இப்ப உதாரணமா ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா அம்பாறையில் இருந்து கொழும்புக்கு நடந்து சென்றது என்றால் இது ஒரு போக்கு, ஒன்று நகர்ச்சி, ஒன்று திசையினூடாக ஒன்று நகர்வினை காட்ட வேணும். அப்ப இது வந்து நகர்வுகளை எங்களுக்கு காட்டும் சொன்னால் நகர்வுகள் அல்லது திசையினூடான ஒரு நடவடிக்கை, திசை கொண்ட நடவடிக்கைன்னு சொல்லுவோம். திசை கொண்ட ஒரு நடவடிக்கை. சரிதானே? இந்த விஷயங்களை பற்றி எங்களுக்கு கதைக்கும் சொன்னால் நடவடிக்கைகள் இதுகளை எங்களுக்கு காட்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அது பாய்ச்சல் கோட்டு வரைவுகளாக இருக்கும். இந்த விஷயங்களை வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா வரைவுகளை சிம்பிளா கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்திருக்கின்ற வரைவுகள் எடுத்து இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த விடயம் அவ்வளவும் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் நிற்க வேணும். என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயங்களை வச்சு கொண்டுதான் படபடன்னு என்ன செய்ய போறீங்கன்னா கண்டுபிடிக்க போறீங்க. சொன்னது விளங்கிட்டா? இதுல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சமக்கணிய படத்துக்கு கொஞ்சம் வரைவிலக்கணம் சொன்னாலே. சமகணிய படம் என்றது சமமான பெருமானங்களை ஒன்றாக இணைத்து வரைவதன் மூலம் காட்டப்படுகின்ற படங்களை தான் சமகணிய படங்கள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமா சம உயர கோடு, சம வெப்ப கோடு, சமமுக்க கோடு, சமமலை வீழ்ச்சி கோடு, சம ஆழ கோடு என்றால் அங்க எல்லாமே அது உதாரணமா ஒரு ஒன்று வரைஞ்சு கொண்டு போறோம் என்றால் இப்படி வரைஞ்சு கொண்டு போறோம் என்றால் இங்க வந்து 30 பாகையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கோடுகள் வெற்ற எல்லா இடத்தையுமே எங்களுக்கு 30 பாகையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இது சமமான இடங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளாக இருக்கிறதாலதான் நாங்க இதுக்கு சமகணிய கோடுகள் என்று சொல்லி சொல்றோம், அல்ல சமகணிய படங்கள் என்று சொல்லி சொல்றோம். சரியான பிளான்? ஓகே சார். ஓகே. வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? பாய்ச்சல் படத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி வரும் தானே சார்? இல்ல பாய்ச்சல் வரைபடத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி சொல்ல மாட்டேன். ஒன்று திசை அல்லது நகர்வுகள், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் நீங்க யோசிக்க வேணும். வேற இந்த விடயங்களையும் பத்தி யோசிச்சுங்கன்னா உங்களுக்கு விடைகள் வராது, பிழையா வரும். நீங்க அதை சரியான முறைகளில் அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு விடை எப்பயுமே பிழையாகத்தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். சரிதானே பிளான்? நான் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. வேற எந்த விஷயத்தையும் பத்தி யோசிடாதீங்க. நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க பிறகு பார்த்துட்டு. சரிதானே? மற்றாள் விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளா பார்ப்போம். 2019 ஆண்டு பழைய சிலபஸ். 2019 ஆண்டு பழைய சிலபஸ்ல ஒரு வினாக்கள் வந்திருக்குது. பார்ப்போம். நாங்க டக்கு கீவேர்ட்ஸ்களை பயன்பட போறோம். படபடன்னு நாங்க கோடு போட போறோம். ஓகே. இப்ப முதலாவது வினா வந்து வாசிக்கிறேன், படிவா எல்லாரும் பாருங்களேன். குறிப்பிட்ட வருடம் ஒன்றில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களின் பல்வேறு வகைகளை எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைவியல் முறைமை. சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த இறக்குமதி என்றது எங்களுக்கு எதை சொல்ல வருகிறது? இறக்குமதி என்றது எங்களுக்கு எதை சொல்ல வருகிறது? வர்த்தக விஷயங்களை சொல்ல வருகிறது. இந்த இறக்குமதி என்றது எங்களுக்கு தெரிய வேணும் என்னத்தை சொல்ல வருது என்றால் வர்த்தக விஷயங்களை பத்தி எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் சொல்ல வருகிறது. சரிதானே? இது முதலாவது விஷயமாக ஞாபகப்படுத்தி கொண்டிருவீங்க. ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இதுல எத்தனை தரவுகளை பத்தி கதைக்குது? பல தரவு இல்ல, என்னோட பல தரவு வர போகுது. ஒரு தரவு. ஏனென்றால் குறிப்பிட்ட வருடம் ஒன்றில் என்றுதான் இங்க தந்திருக்கிறாங்க. பாருங்க, குறிப்பிட்ட வருடம் ஒன்றில தான். அப்போ ஒரு வருடத்துல தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதாவது இங்க வருடம் ஒன்று தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரிதானே? இப்ப உதாரணமாக 2020 ஆண்டு காலப்பகுதிகளில் இப்படி வரைகிறது. இப்ப உதாரணமா எளிய வரைவுகள்ல வரையக்கூடியமா இருக்கும். இப்ப உதாரணமா 2024 ஆண்டு கால பகுதிகளில் என்னன்னு சொல்றது, மோட்டார் சைக்கிள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லொரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேன், இப்படி ஒன்று சொல்லி வரைகிறது. சொல்றது விளக்குதான். இது வந்து ஒரு வருடம், அதாவது 2024 ஆண்டு கால பகுதியில் வந்திருக்கின்ற மோட்டார் வாகனங்களின் பல்வேறு வகைகளை பத்தி கதைக்குது. அப்ப இது என்ன வாரில் எடுத்து காட்டப்படும் எங்களுக்கு? பிரிக்கப்பட்ட வட்ட வரைவு. விஷயத்துக்கு வருவோம். அப்ப இது எங்களுக்கு தெரிய வேணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு வரப்போகுது இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்ப வருடம் ஒன்றில் இறக்குமதி. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு விடயம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வர்த்தகத்தை பத்தி கதைக்குது. முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், வர்த்தகத்தை பத்தி கதைச்சால் எந்தெந்த வரைவுகளை பத்தி நீங்க யோசிக்க வேணும்? வரைவுகளை பத்தி கதைச்சா மற்ற வரைவுகள் முழுதுபட்ட வேணும். அதாவது
எங்களுக்கு வீதாசார வட்டம் இல்ல, சிலபஸ்ல வராது. சதவீத சலாகை வரைவுகள் நாங்க இதுக்குள்ள படிச்சதே இல்லை. சதவீத சலாகை வரைவுலாம் நான் உங்களுக்கு நீங்க சிலபஸ்ல படிச்சிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் பட்டியல வேணும். அடுத்தது விலகல் வரைவுகள், இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, இந்த 3 வரைவுகளும் எங்களுக்கு ரிஜெக்ட். இப்ப எங்களுக்கு ரெண்டு வரைவுகளை பத்தி தான் நாங்க இப்ப யோசிக்க போறோம். முதலாவது பல்சலாகை வரைவுகள் வருமா, வட்ட வரைவுகள் வருமா என்றதான் இப்ப நாங்க யோசிக்க போறோம். இப்ப எங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்கிறது எத்தனை தரவுகள் தரப்பட்டிருக்குது எங்களுக்கு? ஒரு தரவு. ஒரு தரவு வந்தாலும் எங்களுக்கு என்ன சலாகைகளாக அது வர வேணும்? எளிய சலாகைகளாக வர வேணும், அதாவது எளிய பார் வரைப்புகளாக வர வேணும். ஆகவே இங்க எங்களுக்கு ஒரே ஒரு தரவு தந்திருக்கிறதால நாங்க பல்வார்களையும் இங்க நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே சரியான விடையாக வரப்போது பிரிக்கப்பட்ட வட்டம். இது விளங்காதாக்கள் கேளுங்க, நான் திருப்பி ஒருக்க விளங்கப்படுத்துவேன். இது விளங்காதாக்கள் கேளுங்க, இது பழையாக்கள் செய்யுங்கள். நீங்க புதாக்கள் தான் நீங்க தான் டவுட்களை கேட்டு படிக்க வேணும். பேசாம இருக்கிறது எதுவுமே நடக்காத. ஓகே, நான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த தலையங்கத்தை வாசிப்பீங்க. இதுல எங்களுக்கு இறக்குமதி, ஏற்றுமதி, உற்பத்தி, இது மூன்றையும் கதைக்கும். எந்தெந்த வரைவுகள் கதைக்கும்? பார் வரைவு, மற்ற வரைவு வட்ட வரைவு. 2 வரைவுகளையும் தவிர மற்ற வரைவுகள் முழுதும் வெட்ட வேணும், தேவையில்லை, எங்களுக்கு வராது. இது வராது, இது வராது, இது வராது. மூன்றையும் நீங்க நிப்பாட்டிட வேணும். இந்த விஷயம் விளங்கிட்டா? இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஓகே, சலாகை வரைவுகளை பொறுத்த வரைக்கும் 3 சலாகை இருக்குது. ஒன்று எளிய சலாகை, இரட்டை சலாகை, பல் சலாகை என்று, அல்லது எளிய பார், இரட்டை பார், பல்வார் என்று சொல்லி எங்களுக்கு 3 இருக்குது. ஒரு தரவு வந்தால் அது எளிய பார், 2 தரவு வந்தால் அது இரட்டை பார், 2க்கும் மேற்பட்ட தரவு வந்தால் அது பல்வாராக இருக்கும். அந்த விஷயம் தெரியும் தானே உங்களுக்கு? ஓகே, ஆனால் பிரிக்கப்பட்ட வட்டத்துல நாங்க அப்படி சொல்றது இல்லை. சொல்லுங்க. பல்சலாகை என்றது 2க்கும் மேற்பட்ட தரவுகள் வந்தால் அதை நாங்க பல்சலாகை எழுதுவோம். உதாரணமா பாத்தீங்கன்னா ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி, இந்த 3 விஷயத்துக்கு மேல வரும் என்று சொன்னால், இப்ப உதாரணமா இப்படி வருதுன்னு 2019, 2020, 2021, 2022 ஆண்டு காலப்பகுதிகளில் கோப்பி, கருவா, கொக்கோ, கராம்பு, ஏலம் போன்ற வாசனை திரவியங்கள் மியன்மாருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தரவுகள் தராங்க. இப்போ பாருங்க, இதுல நிறைய ஆண்டுகளும் இருக்குது, நிறைய தரவுகளும் தரப்பட்டிருக்குது. ஆகவே அது எங்களுக்கு பல்வாறுகளாக இருக்கும். இப்ப விளங்குதா எப்படி பல்வாறு கண்டுபிடிக்கிறன்றது? அப்ப இது எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். ஒரு வருடம் ஒன்றுதான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு வருடம் என்றதால எங்களுக்கு ஒரே ஒரு வருடம் தான் இருக்குது. ஆகவே இது எங்களுக்கு தெரிய வேணும், எளிய பாராக மட்டும்தான் இது வரும். அப்ப எங்களுக்கு தெரிய. ஆனால் நீங்க இப்ப யோசிக்கலாம், அப்ப சார் பிரிக்கப்பட்ட வட்டத்தில் வருமானம். பிரிக்கப்பட்ட வட்டத்தில் அப்படி இல்லை. நாங்க பிரிக்கப்பட்ட வட்டம் என்றால் பிரிக்கப்பட்ட வட்டம் மட்டும்தான் கதைப்போம். நீங்க 3 வட்டங்களை பிரிச்சு காட்டி வருவீங்க. அதுக்கு இரட்டை வட்டம், பல்வட்டம் என்று சொல்றது இல்லை. வட்டம் என்று சொன்னால் அதுக்குள்ள எல்லாமே வரும். நீங்க பல் தரவுகளையும் எடுத்து காட்டலாம், இரட்டை தரவுகளையும் எடுத்து காட்டலாம், எளிய தரவுகளையும் வட்ட வரைவுகள் எடுத்து காட்டலாம். வட்ட வரைவுன்றது பொதுவானது உண்டு, எல்லா தரவுகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் இந்த வட்ட வரைவுகள். அப்ப அதை வச்சுதான் நீங்க உங்கள்ட்ட 2019 ஆண்டு பழைய சிலபஸ்ல ஒரு வினா இருக்கிறாங்க. ஆகவே இங்க சரியான விடையாக வரைய போது எங்களுக்கு பிரிக்கப்பட்ட வட்டம் தான். ஏனென்றால் எங்களுக்கு பல் சலாகை வராது, இன்னைக்கு ஒன்று தான் கேட்டிருக்காங்க. எளிய சலாகை வந்ததுன்னா அதுக்கு போட்டிருக்கலாம். ஆகவே பல் சலாகை எங்களுக்கு பொருத்தமட்டது. ஆகவே சரியான விடையாக வரப்போது எங்களுக்கு பிரிக்கப்பட்ட வட்டமாக இருக்கும். இப்ப விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்கிட்டா? மற்றாக்கள் விலங்குலாட்டி நீங்க 10 தரம் கேட்டா நான் சொல்ல தரேன். என்னது கட்டாயமா ஒரு புள்ளி உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு வினா, உங்களுக்கு 40ல ஒரு புள்ளி உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு வினா தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர வினா. 2வது வினா பாருங்க, குறிப்பிட்ட மாதம் ஒன்றின் மாத சராசரி வெப்பநிலை, மாதாந்த இழிவு வெப்பநிலை, நாளாந்த உச்ச வெப்பநிலை ஆகியவற்றின் எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைவியல் முறையாது? கோட்டு வரை. ஏன் அதாங்க என்னண்டு மாற்றத்தை காட்டுது. வெரி குட். இங்க எங்களுக்கு தெரிய வேணும் மாற்றத்தை காட்டுது. வடிவா பாருங்களா. இப்ப உதாரணமா அஃப்லான் எடுத்துக்கொள்வோமே. அஃப்லான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, கணித பாடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாம் தவணை கணித புவியியல் பாடத்தை எடுத்துக்கணும். புவியியல் பாடத்துல பாத்தீங்கன்னா முதலாம் தவணைகள்ல 80 புள்ளி பெற்றிருந்தார். 2ஆம் தவணையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 85 புள்ளியை பெற்றிருந்தார். 3ஆம் தவணையில 90 புள்ளி வச்சிருக்கார். இப்ப என்ன நடந்திருக்கு அஃப்லான்ல? ஒரு விதமான மாற்றங்களை அஃப்லான் நினைஞ்சிருக்கு, ஒவ்வொரு தவணைகளையும் காட்டி வந்திருக்கார். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒவ்வொரு தவணைகளிலும் எங்களுக்கு மாற்றங்கள் காட்டப்படுறதால அப்ப மாற்றங்களை அடையாளப்படுத்துற வரைவுகள் எந்த வரைவுகளாக இருக்கும்? கோட்டு வரைவுகளாக இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் இப்ப நம்ம டிக் பண்ணுவோம். மாதாந்த சராசரி வெப்பநிலை 1,
மாதாந்த இழிவு வெப்பநிலை 2, மாதாந்த உச்ச வெப்பநிலை 3. இதுல எத்தனை தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது? 3 3 தரவு 3 தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. மாதாந்த வெப்பநிலை, அதாவது நாளாந்த சராசரி வெப்பநிலை, நாளாந்த இழிவு வெப்பநிலை, நாளாந்த உச்ச வெப்பநிலை. ஒரு நாளில சராசரி இழிவு உயரும் என்று 3 தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு மாற்று இப்ப எங்களுக்கு விளக்குது ஒரு மாற்றத்தை எடுத்து காட்டப்படுது. மற்றதெல்லாம் படபடன்னு ரிஜெக்ட் பண்ணிட வேணும். இது மாற்றங்கள் எடுத்து காட்டாது, சலாகை வராது, விலகல் வராது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல் சலாகை வராது. இப்ப எங்களுக்கு எளிய வார் வருமா பல்கோட்டு வார் வருமா என்றதான் இப்ப எங்களுக்கு சந்தேகம். எங்களுக்கு தெரியும் இதுல 3 தரவுகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. ஆகவே சரியானபடி எங்களுக்கு எது வரப்போகுது? பல்கோட்டு பல்கோட்டு வரைவுகள் வரப்போகுது. இப்ப விளங்கிட்டா? மற்றாக்கள் விளங்காதாக்கள் யாரும்? விளங்கிட்டு சார். மற்றாக்கள் என்னண்டு கோட்டு சலாகை வரைவுக்கு வராது. என்னண்டு கோட்டு சலாகை வரைவுக்கு வராதான்னு கேக்குறீங்களா? பாரன் சிமர் அவருக்கு தான் டவுட் இருக்கும். சிமர் கோட்டு சலாகை வரைவு வெப்பநிலை மலைவீழ்ச்சி. இப்ப இதுல மழை வீழ்ச்சி சொல்லப்பட்டிருக்குதா? சிமர் மழை வீழ்ச்சி சொல்லப்பட்டிருக்குதா? சிமர் இதுல மழை வீழ்ச்சி கதைக்கப்பட்டிருக்கா? அதுல என்ன தம்பி மழை வீழ்ச்சி இதுல கதைக்கப்பட்டிருக்குதா? கோட்டு சலாகை வரைவு வராத தம்பி ஒரு விஷயத்தை வடிவாக்குங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கோட்டுச்சலாகை வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் வர வேணும். இங்க மழை வீழ்ச்சின்றது வரவே இல்லையே. என்னோட கோட்டுச்சலாகை வரைவை பத்தி கதைப்பீங்க? அதைத்தான் நான் நேரத்தோட சொல்லிப்பட்டு வந்தேன். நான் வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் சேர்ந்து வந்தா மட்டும்தான் நீங்க கோட்டுச்சலாகை வரைவை பத்தி இப்ப யோசிக்க வேணும். மற்றபடி நீங்க கோட்டுச்சலாகை பத்தி யோசிச்சு குழம்பி கொண்டு நிற்க கூடாது. ஏன்னா இதான் நீங்க குழம்பு போடுறதுக்குரிய விஷயம் பிள்ளைகள். என்னண்டா நிறைய பேருக்கு இந்த டெக்னிக்கலா படிக்க தெரியாது. இப்ப உதாரணமா எங்களுக்கு தெரியும் இதுல வெப்பநிலையை மட்டும்தான் கதைச்சிருக்கிறாங்க. அப்ப வெப்பநிலையை பத்தி கதைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாற்றங்களை பாருங்க. நாளாந்த சராசரி வெப்பநிலை, நாளாந்த வெப்பநிலை, மாற்றங்களை பத்தி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்க கதைச்சிருக்காங்க. ஆகவே எங்களுக்கு சரியானபடியாக வரப்போது எங்களுக்கு எதுவாக இருக்கும்? பல்கோட்டு வரைவுகளாக மட்டும்தான் இருக்கும் எங்களுக்கு. இதை தவிர வேறு இந்த வரைவுகளும் எங்களுக்கு என்ன செய்யாது? பொருத்தமானதாக எங்களுக்கு வரைவு வராது. ஆகவே சரியானபடியாக வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பல்கோட்டு வரைவுகளாக மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும். சொன்னது விளங்கிட்டா? என்ன பிள்ளை? அடுத்தது 2019 ஆண்டு. சரிதானே? 2019 ஆண்டு வினா வந்து பாருங்க. நகரம் ஒன்றின் குடித்தொகை சேர்க்கை. இப்ப இங்க இதை நாங்க இதுல எந்த கீவேர்ட்ஸ் நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம்? குடித்தொகை சேர்க்கை எடுத்தோம். இந்த கீவேர்ட்ஸ் சொல்ல வேணும். எதை நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம்? இதுல சேர்க்கைகளை. சரி, இப்ப எங்களுக்கு சேர்க்கைகளை எடுத்து காட்டுற வரைவுகள் எந்தெந்த வரைவுகளாக இருக்கும்? பார் வரைவும் வட்ட வரைவும். இதுல எங்களுக்கு பார் வரைவுகள் இருக்குதா? இல்ல சார். அப்ப அடுத்த வரைவு எந்த வரைவாக இருக்கும்? அடுத்தது இங்க பாருங்க. 2019 இன்னொரு வினா கேட்டிருக்காங்க. கோட்டு சலாகைகளினையும் கோடுகளையும் சலாகைகளையும் ஒன்றிணைத்து கேடிய பாருங்க. வரைய பாருங்க. கோடுகளையும் சலாகைகளையும் ஒன்றாக இணைத்து தனியானது ஒரு வரைவினை எடுத்து காட்டுவதற்குரிய தரவு வகையாதுன்னு கேட்கிறாங்க. எந்த தரவு வகை வரப்போது எங்களுக்கு? மழை வீழ்ச்சியும் இது அக்குரேட்டா கண்டுபிடிக்கிறது. இதுல அடர்த்தி பெரம்பல காட்டுறது இதுவாக இருக்கும் எங்களுக்கு. இது அடர்த்தி பெரம்பல காட்டுறது இடக்கணிய படம். இது வந்து எங்களுக்கு இடக்கணிய படங்களாக இருக்கும். சரிதானே? இப்படித்தான் பிள்ளைகள் சிம்பிளா கண்டுபிடிக்கிறது. விளங்குதானே? அப்ப எங்களுக்கு வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் மற்றும் கதைக்கிறது தான் எங்களுக்கு கோட்டு சலாகை வரைவுகளாக மாத்திரம் இருக்கும். கோடுகளையும் சலாகைகளையும் ஒன்றாக சேர்த்து வச்சு கதைக்கிற வரைவு தான் கோட்டு சலாகை வரைவு. இது வெப்பநிலை மழை வீழ்ச்சியை மாத்திரம் தான் எங்களுக்கு எடுத்து காட்டும். வேற எந்த ஒரு தரவுகளையும் எங்களுக்கு எடுத்து காட்டாது. அந்த விஷயத்தை வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இது வந்து ஒரு நேரடியான கேள்வி. இது நீங்க கண்டுபிடிக்கிறதுல நேரடியா டைரக்டாகவே எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வினா தான் இந்த கோட்டுச்சலாகை வரைவுகள். சரிதானே? இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்றது இல்லை. இப்ப உதாரணமா கூம்பக வரை வரும் என்றால் வயது பாலன் இருக்கும். அதுக்கு டக்குனு கோடு போடுறது. இது பெருசா படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவும் இல்லை. சரி, 2020 ஆண்டு பழைய சிலபஸ் ஒரு வினா கேட்டிருக்காங்க பாருங்க. குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிகளுக்குரிய தரவு வரிசையில் தொடர்ச்சியான என்னத்தை மாற்றத்தினை எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வரைவு முறையாது எந்த வரைவாக இருக்கும்?
கோட்டு வரைவு. கோட்டு வரைவுகளாகத்தான் இருக்கும். மற்றதுகள் எதுவும் வராது. இதுல எதுவும் கோடுகள் இருக்குதா? ஒன்றும் இல்லை. மற்றது பார் விளக்கப்படம் வராது. பாய்ச்சல் வரைபடமும் வராது. ஆகவே சரியான விடயங்களுக்கு எது வரப்போகுது? கோட்டு வரைவுகள் தான் வரப்போகுது. இதுல என்ன கஷ்டம்? சரி, அடுத்தது 2020ஆம் ஆண்டு புது சிலபஸ்ல இலங்கையின் மலைவீழ்ச்சி பரம்பலை எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான படவரைகளையே யாரு? இங்க எங்களுக்கு மலைவீழ்ச்சி தரவுகளை பத்தி கிடைக்காங்க. சரி, மலைவீழ்ச்சி தரவுகள் எந்தெந்த வரைவுகள்ல நாங்க சொல்லியிருக்கிறேன். மலைவீழ்ச்சி சார்ந்தது எந்தெந்த தரவுகள்ல கதைச்சிருக்கேன்? மலைவீழ்ச்சி மட்டும் கதைச்சிருக்கேன். அடுத்தது கோட்டுச்சலாய விரைவுல கதைச்சிருக்கேன் இல்லையா? சமகணிய படத்துல கதைச்சிருக்கேன். அடுத்தது கோட்டுச்சலாக விரைவுல கதைச்சிருக்கேன். இதுல எங்களுக்கு கோட்டுச்சலாக விரைவுகள் இருக்குதா? அடுத்த எந்த விரைவு வரும்? சமகணிய படங்கள் மட்டும் வரப்போகுது. இது ஒரு சிம்பிள் விஷயம். சரிதானே? இப்படிதான் நாங்க சிம்பிளா கண்டுபிடிக்கிறது. சமகணிய படங்களாக வரும். அதாவது சமவளை வீழ்ச்சி கோடுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது 2021-22ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 2021-22ல இலங்கையில் குறிப்பிட்டதொரு நாள் ஒன்றில் COVID-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் வயது என்ன? வயது சேர்க்கை எடுத்துக்காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான வரைவு முறையாது. எது வரப்போகுது பெண்களுக்கு? எது வரப்போகுது எங்களுக்கு பிள்ளைகள்? பேசாம இருக்காதுங்க, கதைங்க பிள்ளைகளே. நீங்க மெக்குகளை வந்து ஒஃப் பண்ணி வைக்கிறதுல ஒரு பெரிய திரும்ப இருக்க இந்த பாருங்க 8ஆம் மாதம் வந்துட்டு பைவரைவு வட்டவரைவினுடைய மறுபெயர் தான் எங்களுக்கு வந்து பைவரைவு. வட்டவரைவு, பிரிக்கப்பட்ட வட்டம், வட்டவரைவு, பைவரைவு எல்லாமே ஒரே பதம், ஒத்த கருத்து சொல்லுமாய்தான். எல்லாமே ஒரே விஷயமா தான் வரும். மறுபெயர்கள்ல நாங்க சொல்றது. ஆகவே எங்களுக்கு சேர்க்கை எடுத்து காட்டுறது ஒன்று பார் வரைவாக இருக்கும், அடுத்தது வட்ட வரைவாக இருக்கும். ஆகவே இங்க எங்களுக்கு பார் வரைவு இல்லை, அடுத்த வரைவுகள் எங்களுக்கு பைவரைவு அல்லது வட்ட வரைவுகளாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். அடுத்தது 2022-23ஆம் ஆண்டு காலப்போகுது. இது பெரிய ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க. இப்ப இதுல ஏதாவது கீவேர்ட்ஸ் பயன் பண்ண போறீங்க? மாற்றம் எங்களுக்கு வந்தால் எந்த வரைவுகளாக இருக்கும்? மாற்றத்தை சொல்ல எந்த வரைவுகளாக இருக்கும்? பார் வரைவுகள் முழுதையும் பட்டுங்க. பார் வரை வராது, பூம்பக பார் வரை வராது, அடுத்தது வட்ட வரைவுகள் வராது. இப்ப நீங்க எதை பத்தி யோசிக்க போறீங்க? எளிய கோட்டு வரைவுகளை மட்டும்தான் பாருங்க. இப்ப எங்களுக்கு பல்கோடும் இருக்குது, எளிய கோடும் இருக்குது. இதுல எங்களுக்கு எந்த கோடு வரும்? எளிய கோட்டு வரைவு. எளிய கோடு மட்டும் வரும். என்னண்டு? மொத்த குடித்தொகை வருடாந்த மாற்றம் தானே சார்? என்னண்டு? மொத்த குடித்தொகையை பத்தி பாக்குறதுல இலங்கையை தான் இங்க பாக்குறது. எங்களுக்கு ஒரே நாடை பத்தி தான் தந்திருக்காங்க, இலங்கையை மட்டும் தான் கதைச்சிருக்காங்க. இப்ப இதுவே இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் மொத்த குடித்தொகையில் ஏற்பட்ட வருடாந்த மாற்றம் என்றால் எங்களுக்கு அது பல்கோட்டு வரைவுக்குள்ள போயிருக்க வேண்டும். சரிதானே? இங்க எங்களுக்கு ஒன்றை மட்டும்தான் கதைச்சிருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு சரியானபடியாக வரப்போது வந்து பாத்தீங்கன்னா எளிய கோட்டு வரைவுகளாக இருக்கும், பல்கோடுகள் வராது. எங்களுக்கு இலங்கையை மட்டும்தான் இங்க கதைச்சிருக்காங்க. ஒரு தரவுகளை மட்டும்தான் எடுத்து கதைச்சிருக்கிறதால அது எளிய கோட்டு வரைவுகளாக மாத்திரம் தான் இருக்கும். சொன்னது விளங்கிட்டா? அடுத்தது அதேகளில் இன்னொன்று கேட்டுருக்காங்க. இடக்கணிய படம் ஒன்றினால் எடுத்து காட்டக்கூடிய தரவினை கொண்டிருக்கும் சரியான விடை தெரிவு யாது? ஓகே, இடக்கணிய தரவுகள் எங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து காட்ட போகுது? அடர்த்தி அல்லது பரம்பல் எடுத்து காட்ட வேண்டும். சரி, இப்ப இதுல வந்து பாருங்க, பல வருடங்களுக்குரிய மாதாந்த மலைவீழ்ச்சி வருமாங்களுக்கு மலைவீழ்ச்சி எடுத்துக்காட்டும் இடக்கணிய படம் வராது. வருடம் என்று குறிப்பிட்ட வயதுகளுக்கான குடித்தொகை, வயது பால் பிரிவுகளுக்கான குடித்தொகை எடுத்துக்காட்டுற வரைவு எந்த வரைவு? ஆகவே இதுவும் எங்களுக்கு வராது. இப்படிதான் கேள்வி வரும். 2022-23ஆம் ஆண்டு கால பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உள்ளங்கம் வயது இப்படித்தான் கேள்வி வரும். இப்படி கேட்கலாம். தரப்பட்டுள்ள வருடம் ஒன்றில் வயது பால் சேர்க்கையை எடுத்து காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான வரைவு முறை பின்வருவனவற்றில் யாது? இந்த கேள்வி இன்னும் போட இல்லை உங்களுக்கு. கூம்பகபார். அப்ப எது வரப்போது உங்களுக்கு? கூம்பகபாரா இருக்கும். அல்லது கூம்பகபார் வரைவின் மூலம் எடுத்து காட்டக்கூடிய தரவு வகை யாதுன்னு சொல்லி கேட்கலாம். மாறியும் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம்? கேள்விகளை கேட்கலாம். ஆகவே எங்களுக்கு வயது பால் பிரிவுகளை எடுத்து காட்டுறது கூம்பகபார், ஆகவே வராது. அடுத்தது நெல் விளைச்சல், சராசரியான நெல் விளைச்சல், சராசரி நெல் விளைச்சல் எடுத்து காட்டக்கூடிய தரவுகள் எந்தெந்த வரைவுகளாக இருக்கும் எங்களுக்கு? பார்
எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க. என்ன ஒன்று எங்களுக்கு வர்த்தகத்தை பத்தி கதைக்குது. நெல்லுன்றது என்னது? கொள்ளளவு செய்யறது வர்த்தகம். ஒன்று பார் வரைவு அல்லது வட்ட வரைவுகளாக இருக்கும். ஆகவே இது எங்களுக்கு வராது. அடுத்தது வருடம் ஒன்றில் நாடொன்றில் இறக்குமதி கொள்ளளவு எது வரப்போகுது எங்களுக்கு? பார் வரைவு அல்லது வட்ட வரைவாக வரும். ஆகவே இது வராது. ஆகவே சரியானுடைய வரப்போறது இது எங்களுக்கு மூன்றாவது வருடம் ஒன்றில் மாவட்டங்களுடைய குடித்தொகை அடர்த்தி வரப்போகுது. சின்ன ஒரு விஷயம் இது. அடுத்தது 2023-24 ஆண்டாக்களுக்கு இந்த கேள்வி வந்து பிள்ளைகள் இந்த 2023-24 ஆண்டாக்களுக்கு போட்ட கேள்வியை யாருக்கு இவங்கள் 2019 ஆண்டு பழைய சிலபஸ்ல இருந்த கேள்வியை கொப்பி பண்ணி கொண்டு போய் அப்படி எங்க விட்டுருக்காங்கன்னா 2023 ஆண்டாக்களுக்கு கேட்டிருக்காங்க. அது எங்களுக்கு தெரிய வேணும். சிம்பிளாக அது வந்து பல்கோட்டு வரைவுகளாக தான் பெறும். அதுல மாற்றம் இல்லை. சரிதானே? இந்த இவங்கள்ட்ட கேட்ட வரைவுகளை, அதாவது 2019 ஆண்டு பழைய சிலபஸ்ல கேட்ட வரைவை அப்படியே கொப்பி பண்ணி கொண்டு போய் 2023 ஆண்டாக்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல பெருசா நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பல்கோட்டு வரைவு தான் வரும். சரி, 2024 ஆண்டு கால பகுதியில குறிப்பிட்ட வருடம் ஒன்றின் நாடொன்றின் ஏற்றுமதிகளின் என்ன? அப்ப எந்த வரைவுகளை நாங்க இதுல டிக் பண்ண வேணும்? பார் வரை வெட்டு, கும்பக வரை வெட்டு, பல்கோட்டு வரை வெட்டு, விலகல் வரை வெட்டு. எது வரப்போகுது? பார் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதுதான் 2024 ஆண்டுகளுக்கு வந்தது. இதுதான் நிறைய பிள்ளைகள் குறுக்கு பாட்டுல போடுறதாமாம். இந்த வரைவுகளுக்கு குறுக்கு பாட்டுல போட்டா கொழுவுமாம் என்று சொல்றது. அப்படிதான் நாங்க ஃபைனல் பேப்பர் செய்யறது. குறுக்கு பாட்டுல போட்டு தானே நாங்க செய்யறது. சரிதானே? ஒரு விஷயத்தை படி வைக்கணும். இது சின்ன ஒரு விஷயம். இப்ப நான் சொல்லி இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ்களை பார்த்து நீங்க வரைவுகளுக்கு டிக் பண்ணி அதை சரியான முறைகள்ல படிச்சுக்கொள்ள வேணும். சரி, இதுக்கு இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சில வரைவுகளுக்கு சாம்பிள் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சில வரைவுகளை நீங்களும் படிச்சு செய்யத்தானே வேணும்ன்றதுக்கு மாதிரி நான் சாம்பிளும் வச்சிருக்கிறேன். சரிதானே? இப்ப பாருங்க, அதையும் ஒவ்வொன்றா காட்டிக்கொண்டு படிச்சு கொண்டு வருவோம். இது சீட்ஸ் பேப்பர், தொண்டுமான பேப்பர், குழம்பு வணிக பேப்பர்கள், அதுல உங்களுக்கு மாகாண மட்ட பேப்பர்கள் இருந்ததை சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு நீங்க செய்து பழகத்தானே வேணும்ன்றதுக்கு அடிப்படையில் நான் போட்டுக்கேன். நீங்க இனிமேல் வரைவு சார்ந்து வரும்போது டக்குன்னு நான் சொன்ன விஷயத்தை டக்குன்னு போட்டுட்டு படாரண்டை செய்ய வேணும், கண்டுபிடிக்க வேணும். இதுதான் முதலாவது மெத்தட் பிள்ளைகள். நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் சும்மா தங்கட பாட்டுல அந்த என்ன சொல்றது குறுக்கு பாட்டுல கண்டுபிடிப்போம் என்று சொல்லி போட்டு கண்டுபிடிச்சுதான் நிறைய பிள்ளைகளுக்கு இதுல என்ன செய்யறேன்னு சொன்னால் பிழையான விடைகளாக வந்து வாரது. அப்படி அந்த குறுக்கு பாட்டுல கண்டுபிடிக்க போறோம்ன்ற மாதிரி குறுக்கு பாட்டுல வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை. சரியான வகையில பார்த்து சரியான வகையில ஆராய்ச்சி அதன் அடிப்படையில என்ன செய்ய வேணும்? நீங்க இப்படியான வரைவுகள் சார்ந்த வினாக்களை வந்து என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேணும். சும்மா இனிமே இந்த குறுக்கு பாட்டுல போடுறோன்ற மாதிரி நீ செய்யக்கூடாது. சரியான வகையில நான் இப்ப சொல்லி தந்திருக்கேன், அந்த கீவேர்ட்ஸ் சொல்லி தந்திருக்கேன். அதை அப்படியே ஒண்டா பார்த்து என்ன செய்ய போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒண்டையும் டிக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்ய போகுது? சிம்பிளான வகையில் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அதுக்குரிய விடைகள் எங்களுக்கு கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த விஷயங்களை எப்பயுமே நல்ல வடிவம் அடையாளப்படுத்தி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியான வகையில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த நோட் பண்ணி வச்சுக்கொண்டதன் அடிப்படையில வந்து அந்த வரைவுகள் எடுத்து செய்து பாருங்க. உங்களுக்கு இலகுவான முறைகள்ல அதுக்கான விடைகளை உங்களால வந்து கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. இப்ப நான் சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சொல்லுங்க. சலாய் வரைக்குள்ள 3 டைப்ஸ் என்ன தானே? எளிய பார்ல ஒரு தரவு, பல்கோட்டு வரைக்குள்ள பல் தரவு, அதுல மற்றது என்ன சார்? என்ன விலங்கு? நீங்க கதைக்கிற போனை கிட்ட வச்சு கொஞ்சம் சத்தமா கதைங்க பிள்ளைகள். சொல்லுங்க. சலாய் வரைக்குள்ள 3 தரவு தெரியும் சார். ஓ, 3 தரவுகள் இருக்குது. ஓமோம். அதுல எளிய பார் ஒரு தரவு, பல்கோட்டு வரைக்குள்ள பல் தரவு, பல்கோட்டு வரைவிட பல்பார் தரவுகள். பல்பார், அடுத்தது இரட்டை பார். எளிய பார், இரட்டை பார், பல்பார் ரெண்டு 3 இருக்குது. சரிதானே? ஓகே ஓகே. சரி, இப்ப பாப்போம். நீங்க வேணுமென்றால் ஒவ்வொரு மாகாண மட்ட பேப்பர்களையும் எடுத்து நீங்க என்ன செய்யலாம் என்றால் செய்து பாருங்க. நான் சில சாம்பிள்களுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி வரேன். இலங்கையில் குறிப்பிட்டதொரு வருடம் ஒன்றில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சேர்க்கை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான 2 படவரைகலையியல் முறைகளும் யாவை? என்ன வரப்போது? 2 பிரதான படவரைகலையியல் முறை, வட்டவரையும். அப்ப இது வரப்போது எங்களுக்கு சரியான விடையாக முதலாவது சரிதானே? கூட்டு பார் வரைவும் பிரிக்கப்பட்ட வட்டமும் வரப்போகுது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அடுத்தது கலப்பு பார். கலப்பு பார் என்று நாங்க எதை சொல்லுவோம்? கலப்பு பார்ன்றது பல்பாரனுடைய மறுபெயர். சரி, கலப்பு பார் வரைபொன்றின் பொருத்தமான பயன்பாட்டினை கொண்டிருக்கும் சரியான விடை தெரிவு யாது? எது வரப்போது? பிரதேசம் ஒன்றின் மாதாந்த மழை வீழ்ச்சி வருமா? முதல்களுக்கு வராது. அது ரிஜெக்ட். அது இப்ப எதுல எடுத்து காட்டப்படும்? சமகணியப்படும். சரிதானே? வராது எங்களுக்கு. இருக்கட்டும், 2வது இருக்கட்டும். 3வது பார்ப்போம். குறிப்பிட்ட வருடம் ஒன்றில் இலங்கையின் புலம்பெயர்ந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை
புலம்பெயர்ந்தவர்களை காட்டுறது எதுவாக இருக்கும்? பாய்ச்சல் வரைப்பு. பாய்ச்சல் வரைப்பு. அதாவது நகர்வு, புலம்பெயர்றது, நகர்றது, இடம்பெயர்றது, இந்த விஷயங்களை கதைக்கிறது. இது வந்து பாய்ச்சல். ஆகவே வராது எங்களுக்கு. குடித்தொகை ஒன்றின் வயது பால் சேர்க்கை எது வரப்போது? ஆகவே இதுவும் எங்களுக்கு வராது. ஓகே, இப்ப எங்களுக்கு இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையின் வருடாந்த நெல் உற்பத்தி, இலங்கையின் கைத்தொழில் உற்பத்திகளின் துறைசார் பரம்பல். சரிதானே? இப்ப எங்களுக்கு வடிவ தெரிஞ்சிருக்க வேணும். ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று எங்களுக்கு இலங்கையினுடைய வருடாந்த உற்பத்தி நெல் உற்பத்தியை பற்றி வருமா, அல்லது எங்களுக்கு 5வது இலங்கையின் தொழில் அடிப்படையில் இருக்கின்ற உற்பத்திகளினுடைய துறைசார் பரம்பல் வருமா? எங்களுக்கு எது வரப்போகுது எங்களுக்கு சரியானபடியாக? 5வது. ஏன் 5வது? என்னண்டு இங்க எங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க, இலங்கை என்றது ஒரு தரவு, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தி என்றது எங்களுக்கு ஒரு தரவுகள். சரிதானே? அப்ப எங்களுக்கு ஒரு தரவுகளை மட்டும்தான் இது எங்களுக்கு எடுத்து காட்டுறதால அது எளிய பார்வரைப்புக்கு தான் பொருத்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய கைத்தொழில் உற்பத்திகளை சொல்லி இருக்கிறதால இலங்கையில் நிறைய கைத்தொழில் உற்பத்தி சாலைகள் இருக்குது. சரிதானே? அதுல துறைசார் பரம்பல்ன்றது நிறைய துறைகள் இருக்குது. ஆகவே எங்களுக்கு சரியான விடையாக வரப்போது வந்து பாத்தீங்கன்னா 5வதாக இருக்கும். இப்ப விளங்கிட்டு அப்படி கண்டுபிடிச்சது. இப்ப எங்களுக்கு 2 விட வருமண்டா பிள்ளைகள் கொஞ்சம் அந்த இதுல ஸ்டாப் பண்ணி யோசிக்க வேணும். இதுல எங்களுக்கு ஒரு தரவு வந்திருக்குதா, 2 தரவு வந்திருக்குதா, 3 தரவு வந்திருக்குதான்றத பார்த்து யோசிச்சுதான் அதுக்கேற்ற மாதிரி கோடு போட வேணும். இப்ப பாருங்க, 3வது வினா, பல்கோட்டு வரைபடம் ஒன்றை காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான விடையாது எது வரப்போது? எது வரப்போது? 5வது. பல்கோட்டு வரைவுகளை எங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு முதலாவது தான் பெறப்போகுது. ஏற்றுமதிகளின் வருடாந்த மாற்றங்கள். சரிதானே? இது ஒரு ஸ்கீம்ல வந்து பிழையாக போட்டிருந்தவங்க. இந்த மாத மின்சார பயன்பாடுகள் என்றது பிழையா போட்டிருந்தவங்க. ஆனால் அது சில சொன்னது சரி அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. ஆனா எங்களுக்கு அது மிக பொருத்தப்பாடான விஷயமா வராது. எங்களுக்கு ஏற்றுமதிகளுடைய மாற்றங்கள் தான் வரும் எங்களுக்கு சரியான விடையாக. சரி, அந்த மாற்றங்களை தான் நாங்க கோட்டு வரைவுகள்ல வந்து நாங்க சிம்பிளா எடுத்து காட்டலாம். அதுக்காண்டி 5வது பிழையான்னு சொல்லி கேட்டா இல்ல, 5வதும் சரிதான். ஆனால் இது 2ம் எங்களுக்கு வரும். நீங்க 5வது போட்டாலும் சரிதான், முதலாவது போட்டாலும் சரிதான், 2க்குமே விட கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு தான் வரும். சரிதானே? அடுத்தது 4வது வினா, இலங்கையில் வருடங்களை கொண்ட காலப்பகுதிகளில் இலங்கையின் அரிசி உற்பத்தியினையும் இறக்குமதியினையும் ஒன்றாக காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமான முறை. இங்க 2 விஷயம் இருக்குது. என்னென்ன வருது? இலங்கையினுடைய அரிசியினுடைய என்னென்ன உற்பத்தி, அடுத்தது இறக்குமதி. 2ஐயும் உண்டா காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வரைவு முறை எதுவாக இருக்கும்? இரட்டை பார் வரைவுகளாக இருக்கும். சரிதானே? இப்ப இந்த பேப்பரை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்க எடுத்து செய்து பாருங்க. இப்ப அனுசர குறிப்பிலே நிறைய பேப்பர்களை அள்ளி போட்டே வச்சிருக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து இப்ப வரைவுகளை செஞ்சினாம வரைவுகள் எடுத்து சிம்பிளா தேடி பாக்குறது. நீங்க செஞ்சிருக்கிற பேப்பர்கள், தொண்டமானார் பேப்பர், சீட் பேப்பர்களை போயிட்டு பாருங்க. வரைவுகள் சார்ந்த ஒரு வினாப்பகுதிகள் வந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் எப்படி நம்ம அதை கண்டுபிடிச்ச நான் எப்படி சிம்பிளா அதுக்கு கோடு போட்டனான் என்ற விஷயங்களை போயிட்டு நீங்க ஒரு அடுத்தது என்ன செய்ய வேணும்? தேடி செய்து பார்த்துக் கொள்ள வேணும். இனிமேல் வரைவுகள் சார்ந்த வினாக்கள் வந்தா செய்வீங்களா? செய்வீங்களா? ஓகே, இப்படித்தான் வரைவுகள் சார்ந்த வினாக்கள் வருகிற சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்ய வேணும் சொன்னால் கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? இதே போலதான் சகல விஷயங்கள் நான் குறிப்பிட ஷா பண்ணி விடுறேன். சரிதானே? அப்ப இந்த வரைவு சார்ந்த விஷயங்களை இதன் அடிப்படையில நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னால் சிம்பிளா உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு புள்ளி வரும். இது வந்து கட்டாய ஒரு புள்ளி. இது வந்து நான் குறிப்பிட போட்டுருவேன், கட்டாயம் போட்டுருவேன். சரிதானே? இது வந்து கண்டுபிடிப்பு வினாக்கள் ஒரு புள்ளி. தரவு தகவல் நீங்க எல்லாரும் கண்டுபிடிப்பீங்க. தரவு தகவல் யாருக்கும் கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்குதா? ஓகே, ஏன்னா தரவு தகவல்ன்றது ஒரு சின்ன ஒரு விஷயம். பேப்பர் இருக்க குரூப்ல போட்டு விடுங்க சார். நான் போட்டு விடுவேன். கிளாஸ் முடிய நான் குரூப்ல கட்டாயம் போட்டு விடுவேன். சரிதானே? எடுத்து நீங்க பிராக்டிகலா செய்து பாக்குறதுக்கு. சரிதானே? இப்ப வரைவுகள் எல்லாருமே வடிவா கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. வரைபண்டா சார்? அது வந்து திரள் மீடுறன் வளைவுக்கு தான் ஒகி வளைவு. அது வேறு சாப்டர். அதுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அது வந்து திரள் மீடுறன் சதவீத வளையினுடைய மறுபெயர் தான் ஒகி வளைவுன்னு சொல்லுவாங்க. திரள் மீடுறனை கண்டு அதுக்கு சதவீதத்தை கண்டு அதுக்கு வரைவு வரைஞ்சோம்னா ஒகி வளைவுன்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து திரள் மீடுறன் சதவீத வளைன்னு சொல்லுவாங்க. சரிதானே? சரி சார். ஓகே, நான் புள்ளிவிரவியல்ல கேள்வி வந்தாலும் எப்படி வரும் பண்ற ஒரு மெதட்டை நான் ஒருக்கா சொல்லி வரேன். இப்ப புள்ளிவிரவியல்ல கேள்வி வாரண்டால் உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்?
எந்த டைப்ல கேள்வி கேட்பாங்க என்ற விஷயத்தையும் நான் இன்னும் ஒரு கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதான்? ஓகே சார். ஓகே சரி. ஓகே பிள்ளைகள், மற்ற விஷயங்களை நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்களை பார்ப்போம். டைம் டேபிள தயவு செய்து உங்களுக்கு கொப்பியில நோட் பண்ணி வையுங்க. அதுல வந்துட்டு இப்ப நான் எதுவும் எடிஷனலா கிளாஸ் போடுறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாஸ்கள் போடுறேன்னா நான் கட்டாயம் சொல்லுவேன். இந்த இதுல பிள்ளை இந்த டேட்ல போடுவோம் இல்ல இந்த டைம்ல போடுவோம் நான் கட்டாயம் நான் கிளாஸ்லயே சொல்லுவேன். சரிதானே? அப்ப அதுக்கு நீங்க ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே சார். ஓகே 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 சார் சொல்லுங்க பிள்ளை. சார் இதுல ரெக்கார்டிங் இப்ப போடுறீங்களா? நான் லேட் ஆகி தான் ஜாயின் ஆகினேன். சரி சரி, நான் குரூப்ல போட்டு விடுறேன். கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். தேங்க்யூ சார். ஓகே 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 தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே